எங்க இன்னைக்கு மாப்பிள்ளை எல்லாம் ஒருத்தனும் கூட காணா? அதுதான் எனக்கும் தெரியல. நேரத்துக்கு காணும். வரட்டும்படி நீ வந்து நான் ஆட்டம் மட்டும் போட்டேன், பாட்டு மட்டும் போடணும்னு சொல்லிட்டு அவனுங்களாவது வாடிக்கையாளர். அந்த ஊருக்கு அவன்கிட்ட யார் அது? நார கிழவன் அவனெல்லாம் நீ வந்து ரூட்டு விடுறேன்னா என்னை பார்த்தா அந்த சொம்ப மாதிரி தெரியுதா? அப்படிலாம் இல்ல மாமா. அப்படியே கூறு கூறா கீத்து கீத்து அரைஞ்சு அப்படியே நாய்க்கு நறுக்கி போட்டு போயிடும் தெரியுமில்ல? மாமா அவரு அப்பப்ப வந்து போற கஷ்டம் மாமா உனக்கு தெரியாம கவுண்டரா போயிட்டாரா? ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் லேசா அடிபட்டு போய் கொஞ்சம் கவுண்டர்னு சொல்ல வேண்டியதானே. இடம் புரோக்கர் என்னையா சூர்யா அவரு கதாநாயகமா சட்டப்பட்டு வந்துருக்கு எல்லாம் இந்த மாமா என்ன இருக்கா தெரியலையே. மங்களமா 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 ஆரம்பிக்கிறான். கிழவன் தானே நார கிழவன் எழுதி கொடுத்துட்டு எனக்கு காக்காம கொடுக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்களேடா. அவன் அடிக்க போனா இவன் பிடிக்க போறேன், இவன் அடிக்க போனா எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எத்தனை பேர்த்தையெல்லாம் கொடுக்கிட்டேன். ஆனா இவனுக்கெல்லாம் கஸ்டமரு வந்து பன்னிக்கறி கிண்ணிக்கறி வாங்கி தின்ட்டு போனானுங்க, தொலைஞ்சு போறானுங்க. ஒரு ஆட்டம்னா பாட்டுனா விட்டா இந்த வந்துரு என்ன வந்து நிக்குது போயிட்டோம். வெளியில வந்து வச்சுக்கலாம். அடே அடி ஏத்துனா ஏதோ தெரிஞ்சா தெரியாம தப்பு பண்ணிட்டானுங்க, மன்னிச்சு விட்டுருமாமா. பே பண்ணிட்டானுங்களா? இல்ல மாமா, வாலி பசங்க ஏதோ ஆசை வச்சுட்டானுங்க. ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்கடே, வெளியில போக முடியல. என்ன அப்படி பேசி போட்டாங்க? ஏய் பன்னிக்கறி கிடக்காரா போதும் போய் பொண்டாட்டி அப்படியே கூறுகுறா அருங்கிறான். சொல்லுது பூரிக்கோ பாக்கலாம். இவனை மன்னிச்சிடலாம். காலேஜ் பையன் படிக்கிற பள்ளிக்கூடத்து பையன். சரி மன்னிப்பேன், கால் மன்னிப்பேன். ஏங்க இல்ல எனக்கு வந்து என் பொண்டாட்டி நீ வந்து பண்ணதுக்கு ஒரு வகையாக ஓச்சாத்தான் எனக்கு சம்மதம். ஐயா மெதுவாங்க ஐயா. வந்து இல்லையா குடியாரா என்ன பண்ணி போட்டேன். அந்த அரியா பசங்களாவது எத்தனை செஞ்சுட்டா போயிருப்பானுங்க. அவனாவது செய்ன்னு செய்வியா? ஒண்ணுக்கு ஆகாத நாய். அதனாலதான் போய் ஏறி படுத்துட்டேன். ஒண்ணுக்கு ஆகாத ஒண்ணு கூடுறதுக்கு மட்டும்தான் வாவையா? ஆமாம்மா. நம்ம கண்டக்டர் கணபதி ஒண்ணு பண்ண மாட்டேன் மாமா. கண்டக்டர் கணபதி. ஆமா கணபதி என்ன காசு பணம் நிறைய வச்சிருக்கேன். சரி ஆளு சொல்றோம். போட்டா ஒரு புல்டோசர் மாதிரி இருக்கு. ஐயோ அவன் ஏதோ சடப்புடனே எலும்பு உடச்சு போயிட்டு போய் எல்லாத்தையும்
அறுக்கணும். ஏமாமா அது ஒண்ணுத்துக்கு மேல ஆகி போச்சு தெரிஞ்சு போச்சு. அதை அடுத்து நீ என்ன பண்ண போற? ஏய், அவன் பைப் சரிட்டு ஒண்ணு கடிக்கிட்டோம் ஆ, இல்ல குழாது சரிட்டு ஒண்ணு கடிக்கிட்டோம். ஆனா, நீ பாரு உன்னை வந்து கிழிக்கணும். ஆ, ஆ. நீ வேற அப்படிட்டு இருக்கிறாரு. வண்டிக்கார குளம் வந்துட்டாரு. ஆ, மாமா. மாட்டுல காமெடியா வந்தவன உலகாரனா மாத்திட்டே. ஐயோ கொலை பண்ணிட்டியா? ஐயோ 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 ஐயோ. ஏய், நான் காமெடியா தானே வந்தேன். ஏண்டி என்னை குலகாரனா மாத்த? அதுக்கு அப்புறம் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் இப்படி கொலை? அவன்லாம் பண்ண தப்பு இல்ல. ஆ, அது அடுத்து முண்டாட்டிக்கிட்டு எவன் என்ன இது மெசேஜ் முண்டாட்டிக்கிட்டு எவன் போறான் ஆ. தெரிஞ்சிடும். அது நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இனிமே இங்கேயே சொல்லவே வேண்டியது வெட்டியே விடுவானுங்க இங்கேல. ஆ, சரி. உண்மையா பாரு பாரு. கிட்ட வாடி. ஆ, உண்மையா கிட்டவா நான் இங்க இருக்கேன். வாடி. அது அவ்வளவு வச்சாது அவ்வளவு வச்சுமான எவ்வளவு நிலமா இருக்குது. நீ தைரியமா அதை சொல்லு. இருக்கிறது ஒரு சான்று இருக்குது. வா கிட்ட நீ பாரு. வாடி. வரமாட்டேன். அவ்வளவுதான் இருக்காரு. வந்தா நீ குத்துவ. வரமாட்டேன். இன்னொரு ஆரம்பம் பாரு. ஆ, ஆயிரம் இருந்தாலும் உன்னை குத்துறான்னு தான் நினைப்பு வருது. ஆனா பார்த்தா தொலைஞ்சு போற பொண்ணு என்ன மாதிரி ஆயிடுது. சரி, இனிமே அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. சத்தியமா பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்ற பண்ண மாட்டேன். கொட்டை சொட்டை என்ன மட்டும் கொட்டை நினைப்பிலேயே இருக்கிறாரு. நான் சரி போய் அதெல்லாம் போயிட்டு போகுது. போமா 2 பேனா கொண்டு வாங்கி கொடுத்துருங்க. நம்ம வந்து வெளியே போய் பள்ளிக்கறியே தின்னு தின்னு அந்த கணபதி வேற நாங்கிறையா. இப்ப பார்த்தா நீ கூட்டு போய் அங்க கூட சொல்லுவானு. அடுத்த ஒரு சாங் கூட்டு போய் விடுறேன். சரி மாமா. போய் எல்லாம் ஒரு இப்ப போய் ஓரமா போய் அது ஓரமா போய் ஒண்ணு கிடைச்சு. ஆனா பன்னிக்கறியே தின்னுக்கிறமல்ல. ஆமா, கொலஸ்ட்ரால் கம்மியா போச்சு. சரி. வாத்துக்கறி ஒரு வெட்டிட்டு வந்து அப்புறம் அப்படியே உன்னை பிடிச்சு அப்படி 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 பண்ணணும். அடுத்த டைம் வரும்போது தொப்பை குறைக்கல வச்சுக்கோ. சத்தியமா நம்ம பக்கமே வர மாட்டேன். போய் தொலை பையா. நேத்து நடந்த நிகழ்ச்சியில கோபி கிளாமர் போட்டு எப்படியோ நல்ல பேர் வாங்கிட்டாரு. அவருக்கு எப்படி நம்ம டஃப் தரது? டேய், அவன் நிகழ்ச்சி நானும் தான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில யாரு பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். நேத்து அவன் நிகழ்ச்சி நடத்துங்கள ஒரே ஒரு கிளவிதான் உட்காந்துருந்தான். ஆனா ஒரு கிராம நிகழ்ச்சினா ஒரு குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சியோட சேர்ந்துதான் நிகழ்ச்சி பார்த்தாதான் அந்த நிகழ்ச்சி. சும்மா வந்து அது ஒரு நிகழ்ச்சி இல்லை. நாம இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி நல்லா பண்றோம், அதை விட பெட்டரா பண்றோம். சரியா? செவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் ஏசவாழ தண்டே ஏசவாழ தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சு தான் எசப்பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு
அடியே அம்மணி வில்லு இல்ல இப்ப கைவசம். என்ன புசுக்குன்னு தவிக்க பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது. கசங்கி விடும் யோகம் என்னைக்கு அடைய வேட்டிக்கு அவங்க விடும் யோகம் இன்னைக்கு. பட்ட விறகு தூக்கி விட்டா கட்ட விரல் பட்டு புட்டா விறகில்லாம தீ பிடிக்கும் வெக்கம் கெட்டு போகாதா. நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா. நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா. ஓ நினப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது. அடவும் இருக்குல எனக்கு இந்த பூமி சுத்துது. சிங்கம் புலி கரடி கண்டா சேத்தடிக்க கை துடிக்கும். பொட்டு கண்ணி உன்ன கண்டா புலி கூட தொட நடுக்கும். ஏதக்கும் கெட்ட பெண்ணே என்னையே தூக்கி சுமக்கிற. அடியே நெஞ்சில ஏண்டி அம்மா வட்டி வைக்கிற. எதுக்கு என்ன பொத்தி வைக்கிற. வா பங்காளி வா வா. என்ன பிரியாவும் தர்ஷினியும் நல்லா இருக்காங்களா? என்ன பங்காளி 2 பேரும் 4 லட்சம் பணத்தை வாங்கிட்டு தரேன்னு சொன்னாங்க, இன்னும் வந்து சேரல. கூடிய சீக்கிரம் உன் வீடு தேடி பணம் வரும். இதுதான் பங்காளி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. பணம் வந்த பாட்ட காணும்.
கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நாளைக்கு ஆட்டம் முடிஞ்சிடும், பணம் வீடு தேடி வரணும். இல்லனா அவங்க 2 பேரும் எந்த ஸ்டேஜ்லயும் ஆட போக கூடாது. நல்லா புரிஞ்சுதா? வாங்கம்மா வாங்க. வீட்டுக்கு தரம் தெரிஞ்சிருச்சா? நேத்து ஏதோ அந்த கோபியோட ப்ரோக்ராம்ல போய் அறகுறையா ஆடி இருக்கீங்க போல. ஆமா, நாங்க யார கேட்கணும்? எங்களை கேட்கணும். ஓ அப்படியா? அவங்க எங்களுக்கு 4 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க. நாங்க உங்ககிட்ட பணம் கேட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. அதனாலதான் நாங்க கோபி கூட ஆடுறோம். ஆக மொத்தம் உங்களுக்கு பணம் தான் முக்கியம், அப்படிதானே? அதனாலதான் கோபி கூட டான்ஸ் ஆனோம். இப்ப அதுல என்ன இருக்கு? அப்ப கேவலம் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பொழைக்கலாம் சொல்லதானே வந்தீங்க? பொண்ணு வேணா உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? இங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன். போடி, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு. அவளுங்க பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் நல்லா தெளிவா தெரியும். ஏன்னா அங்க வெறும் 4 லட்சத்துக்கு தானே அவ்வளவு பிரச்சனை நடக்குது. அந்த காசை நம்ம கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை முடிஞ்சிருமேனா? ஏய், நாம கூத்தாடிடா, ஆட்டக்காரனுங்க. அன்னாடு காலில் செலவு கட்டினாலும் வயிற்றுக்கு சோறு. 4 லட்சத்துக்கு எவன்கிட்ட போய் கை கட்டி நிக்க சொல்ற? ஏன்னா நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில ஊர் பெரியல போய் கேட்டு பார்க்கலாம். ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுல அந்த காசை மூஞ்சில தூக்கி அடிச்சிடலாம். சரி, நானும் நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு மன்றத்துக்கிட்டையும் போன் பண்ணி சொல்றேன். கலை கூத்தாடினா கையேந்தி தானே ஆகணும். நாம மட்டும் என்ன விதிவிலக்கா? நாளைக்கு நம்ம ஆட்டத்தை பார்த்துட்டு வரக்கூடிய நம்ம கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் நமக்கு ஒரு உதவி செய்யாமலா போயிடுவாங்க. அந்த சாட்சாத் நடராஜனே இறங்கி வந்து நமக்கு உதவி செஞ்சாலும் சரிங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரிப்பா. நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை
ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா கோழி நல்லா பார்த்து கோடி பாயும் காளை இங்க என்னை விட்டால் யாரம்மா நீ என் ஹாட்டின் ராணி சொர்க்கம் ஏற்றும் ஏணி இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேரும்மா கொக்கோகம் படிக்கலாம் கிக்கா ரக்கம்மா Dig
வாங்க கலெக்டர் ஐயா. உங்க நிகழ்ச்சி முழுசும் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. நன்றிங்க ஐயா. உங்க 2 பேர்த்தையும் கலைமாமணி விருதுக்கு நான் சிபாரிசு பண்றேன். கூடிய விரைவில். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நன்றிங்க ஐயா. கலெக்டர் ஐயா, இதுல 5 லட்சம் பணம் இருக்கு. நம்ம தேவா ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்காரு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த 5 லட்ச ரூபா கொடுத்தா அவருக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். இதை உங்க கையிலே கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த பணத்தை 5 லட்சத்தை தேவாவுக்கு சன்மானமா கொடுங்க ஐயா. பெரியவங்க, நீங்க உங்க கையாலேயே கொடுங்க. தேவா, கலைஞர்கள் யாரும் காலில் விழக்கூடாது. எப்பவுமே கலைஞர்கள் நல்ல ஒரு திறமையை வெளிக்காட்டி நம்ம ஊர்ல இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆட்டக்காரனா வரணும். அதுவும் தேவன் சத்தியின் ஆட்டக்காரன் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு இந்த மகா மாரியம்மன் நமக்கு அருள்வா கொடுத்துட்டாரு. நீங்க 2 பேரும் இந்த ஊர் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே பெரிய ஆட்டக்காரனா வரணும்பா. அதுக்கு இந்த இடையாத்து ராசா உங்களுக்கு அருள்வாக்கு கொடுப்பார். நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. இந்த ஆட்டக்காரன் மெகா திட்டானதுக்கு அந்த ஆத்தானுடைய அருளும் உண்டு. சந்தோஷம் ஐயா. ஐயா எவ்வளவு நல்லவரா இருந்தா இந்த 5 லட்ச ரூபாய அப்படியே நம்மள சன்மானமா கொடுத்திருப்பாரு. இந்த 4 லட்சம் இருந்தாலும் இவ்வளவு குடும்பமே பிரச்சனையா இருந்தது. பணத்தால நம்ம குடும்பம் மட்டும் இல்லப்பா, எத்தனையோ குடும்பம் பணத்தால பிரிஞ்சு போயிருக்குது. ஐயா ராசு படையச்ச மாதிரி இருக்கிற நல்லவங்களாலதான் எத்தனையோ குடும்பம் இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயா மட்டும் இல்ல, ஐயாவோட வம்சத்தை சார்ந்த அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு தேவன் கலை கொடுத்து சார்பா வாழ்த்துகிறேன். கிட்டு